வசனத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தரோ நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் அவர் மேல் விழ பண்ணினார். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் வரும்பொழுது நம்மேல் விழ வேண்டிய எல்லா தீமையும் இயேசு கல்வாரி சிலுவையில் சுமந்து விட்டார். எல்லா தீமை. அதனால தான் நான் இன்றைக்கு சொல்றேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறியா, பயப்படாத. ஏன்னா உன்மேல் வர வேண்டிய எல்லா தீங்கையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மேல் சுமத்தப்பட்டாயிற்று, அவர் மேல் விழுந்தது. இந்த மரண இருள நடக்கும்பொழுது உன்மேல் அவமானங்கள் வரப்போறதில்லை. ஏன்னா அவமானத்தை இயேசு சுமந்து விட்டார். உன்மேல் இந்த மரண இருள நடக்கும்போது உன்மேல் சாபங்கள் வருவதில்லை. ஏன்னா சாபங்களை இயேசு சுமந்து விட்டார். உன்மேல் இந்த மரண இருள நடக்கிறதுனால உன்மேல் வர்ற வியாதி கொடிதா இருக்க போறதில்லை. ஏன்னா அவர் உன்னுடைய வியாதிகளை இயேசு சுமந்து விட்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆகவே மரண இருள் பாதையை குறித்து இங்க சங்கீதத்தில் 23ஆம் சங்கீதத்தில் ரொம்ப அற்புதமாய் இங்க தாவீது சொல்றார் பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு, எல்லாம் சொல்லுங்க, பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். என்ன கூட சேர்ந்து சொல்லுங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இப்படிதான் இனிமேல் ரிப்ளை வரணும். இன்றைக்கு நீங்க வெற்றி அடையணும்னா இப்படி கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார்ன்றதை ஒவ்வொரு நாளும் நீங்க அறிக்கை செய்யுங்க. வாழ்க்கையில சமாதானம் வேணும்னா ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட சொல்றாரு தாவீது. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் பார்க்கல ஆண்டவரே, இந்த இருளே எனக்கு நீர் இருக்கிறது தெரியல, ஆனா என் விசுவாசம் கர்த்தர் என் கூட இருக்கிறார்.